அதாவது சிறை, போலீஸ் கேஸ் இதெல்லாம் போகணுன்னு விதி இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார். அப்படிங்கிறதுனால அவர் ரோட்டில் தாறுமாறாக நடந்துக்கலாமா? ரோட்டில் போகிற பெண்களெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கலாமா? இழுத்தா என்ன நடக்கும்? அவமானம் நடக்குமா இருக்காதா? வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ விதியை, நல்ல விதியை யார் கெடுத்துக்கிறது? அவரே கெடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டா? ஆக நல்ல விதியை கெடுத்துக்கிற மாதிரியே கெட்ட விதியை கூட சில பேர் முயற்சியால் மேலே வராங்க. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் படிச்சுட்டு சாணி தட்டிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். எதால் வருது? முயற்சி இல்லாமல் வந்திருக்குமா? ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு ஆடிட்டர் ஆக முடியுது, சிஏவா ஆக முடியுது. எப்படி அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியுது? 1000 வசதி வாய்ப்பை கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி நீட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தா கூட பாஸ் ஆக மாட்டேதுங்களாங்க. ஆக முயற்சி சரியாக இருக்கணும். அந்த முயற்சிக்கு விதி கை கொடுக்கும். முயற்சிக்கு விதி எல்லாமே முயற்சியால் ஜெயிக்க முடியும்னு நான் உத்தரவாதம்லாம் தரல. ஆனால் முயலாமல் நடக்காதுங்கிறது நல்லாவே தெரியுது. முயலாமல் நடந்தால் அதுக்கு பேர் யோகம்னு பேர். முயற்சி இல்லாமல் ஒன்று நடந்துட்டால் அதுக்கு பேர் யோகம்னு பேர், அதிர்ஷ்டம்னு பேர், அல்லது தோஷம்னு பேர். நல்லதாக இருந்தால் அது யோகம்னு பேர், கெட்டதாக இருந்தால் அது பேர் தோஷம்னு பேர். ஆக விதியை மதியால் வெல்லலாம், முயற்சியால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ஆதாரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து, தலையெழுத்தேன்னு போடுறது இல்லைங்க. எல்லாம் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. நீங்கள் காலில் போகிற செருப்பு உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கினது. நீங்கள் போடுற துணிமணி உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. எல்லாமே விருப்பத்தின் அடிப்படையில் நம்மளால் அப்படி தான் இணைஞ்சி தான் ஓடுது. ஏதோ 1-2 விஷயங்கள் தான் நீங்கள் விருப்பப்படாமல் ஒன்று நடக்குது. புரியுதுங்களா? ஆக உங்கள் விருப்பம்னு ஒன்று இருந்ததுனாக்கா, அல்லது நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா, ஆஃபீஸில் திட்டு வாங்குறீங்க, அது நீங்கள் கூட காரணமாக இருக்கலாம். இல்லைனா அந்த ஆள் பைத்தியக்காரமாக அதை திட்டிட்டு போகலாம். பைத்தியக்காரமாக திட்டினானா அது விதி. நம்மளுடைய முயற்சிக்கு சம்மந்தமே இல்லாமல் நடக்கிறதெல்லாம் விதிங்க. நம்ம முயற்சி சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே மதிதே காரணம், முயற்சி தான் காரணமாக இருக்குது. ரெண்டுமே இணைந்து பிணைந்து நடக்கக்கூடிய விஷயத்தில் 90% சம்பவங்கள் நம்மளோட விருப்பத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. ஒரு சிலது மட்டும்தான் நம்மளுக்கு விருப்பம் இல்லாத வகையில், நம்ம காரணம் இல்லாத வகையில் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுல அது மட்டும்தான் விதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.